பெயர் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. ஆமென். எத்தனை பேருக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தை இருக்குது? இந்த இருதயத்தில் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம பிசாசுக்கு அடிமை இல்லைன்னு அர்த்தம். எப்பெல்லாம் இந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காம போகிறோமோ பிசாசு நமக்குள்ளே போகிறான்னு அர்த்தம். அடுத்து நான் சொல்கிறேன், அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். தீத்து 1:6 இருக்குது. இதை நம்ம வாசித்த முடிக்கலாம். தீத்து 1:6. சாரி, உக்ரானக்காரன் அப்படின்றவன் எப்படி தெரியுமாமா அங்கே இருக்கணும்? நீங்களும் நானும் இந்த மெசேஜை கேட்குற நம்மளும் நீங்களும் நானும் உக்ரானக்காரன். ஸ்டூவர்ட்ஷிப், அந்த அத்தாரிட்டியை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஒரு உத்தியோகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம அந்த உக்ரானக்காரன் நீங்கள் முன்னாடி வாசித்தீங்கன்னா தெரியும், அவனுக்கு எப்படியாப்பட்ட குவாலிட்டி இருக்கணுமா தெரியுமா? ஒன்று, குற்றம் சாட்டப்படாதவன். உங்களையும் என்னையும் பார்த்து ஒருத்தரும் குற்றம் சாட்டக்கூடாது. அப்படியாப்பட்ட வாழ்க்கை வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில், நம்ம இருக்கிற தெருக்களில் நம்ம வாழணும். அது அவசியமாக இருக்குது. அடுத்தது, ஒரே மனைவி புருஷன் தன் துன்மார்க்கனுக்கு அடங்காத. இங்கே பாருங்க, உங்களோட பிள்ளைகளை பார்த்து அடங்காத பிள்ளைங்கள் சொல்கிறாங்கன்னா நீங்கள் நல்ல உக்ரானக்காரனே உங்கள் வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். வசனம் தான் சொல்லுது. பிள்ளைங்கள் அடங்காதவங்க அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்கன்னா இன்னும் நல்ல உக்ரானக்காரனா நம்ம வீடுகளில் இல்லை. 7வது வசனத்தை பார்க்கும்பொழுது, தேவனுடைய உக்ரானக்காரனுக்கேற்ற விதமாய் குற்றச்சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவன். நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாதுங்க. எல்லாமே தேவ சித்தத்தை சார்ந்து, தேவனை சார்ந்து செய்கிற செயலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு, முட்கோபம் இல்லாதவன். எதுக்கு எத்தாலும் கோபப்படக்கூடாது முதல்ல. இதெல்லாம் இருந்தால் நம்ம உக்ரானக்காரன். வசனம் தான் சொல்லுது, உக்ரானக்காரன் இல்லை. மதுபான பிரியனா இருந்தா நம்ம உக்ரானக்காரன் இல்லை. அப்புறம் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாத, தேவையில்லாத ஆதாயத்தை இச்சிக்கிறவன். நம்ம மாம்சத்தில் தேவையில்லாத காரியத்தை இச்சிக்கிறவர்கள் உக்ரானக்காரன் கிடையாது. இன்னைக்கு மாம்சத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோமா, இல்லை தேவையில்லாத இச்சைக்கு ஒப்பு கொடுக்குறோமா? இதை நான் தியானிக்கும் போது கர்த்தர் ஒரே ஒரு வசனத்தை, நம்ம இதை ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள பலன் உண்டாகும். ஆமீன். அந்த வசனத்தை மட்டும் நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதம் 114:1. எடுத்தவர்கள் சத்தமாக வாசிங்க. நம்ம எப்பெல்லாம் இந்த மாம்சத்தை இச்சைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ, எப்பெல்லாம் இந்த மாம்சத்தை தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஒப்பு கொடுக்குறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்ம இந்த மாம்சத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குற சூழ்நிலை வருதோ, அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை நம்ம சத்தமாக, நம்ம காதுகள் கேட்க, நம்ம சிந்தைகள் கேட்க சத்தமாய் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. படிக்கலாமா? சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும், படிங்க, என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலை ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சத்தமாக ஒரு வாட்டி வாசிக்கலாமா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். ஊழியமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், பிள்ளைகளுக்குரிய காரியமாக இருந்தாலும், எதிர்காலத்துக்குரிய காரியமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயமும் தேவ சித்தத்துக்கு ஏற்ப என்ன பண்ணணும்? செயல்படணும். ஆமீன். கண்ணாக இருந்தால், சிந்தையாக இருக்கலாம், இருதயமாக இருக்கலாம், கைகளாக இருக்கலாம், கால்களாக இருக்கலாம், எல்லாமே தேவ சித்தத்துக்கு ஏற்ப தேவ சித்தத்தை சார்ந்து இருக்கணும். அப்போ சார்ந்து இல்லாமல் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது இந்த வசனத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவரே, என் கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? மாம்சம் ஒவ்வொரு நாளும் ஆவி கூட என்ன பண்ணிகிட்டே இருக்குது? போராடிட்டே இருக்குது. அப்போ ஆவியை நம்ம உற்சாகப்படுத்தும்படி இந்த வசனத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னொரு மாதிரி சொல்லலாமா? என் கைகளை போருக்கும், கண்களை மூடி சொல்லுங்களேன், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை மட்டுமாய் நீங்கள் கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் நாங்கள் உண்மையும் உத்தமமாக இருந்து, ஆண்டவரே, சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு,
ஆண்டவரே, தேவையில்லாத காரியங்களுக்கு எங்கள் மாம்சத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு உம்முடைய சரீரத்தை நினைத்து, உம்முடைய பாடுகளை நினைத்து, உம்முடைய அடிகளை நினைத்து, உம்முடைய இரத்தத்தை நினைத்து, நீங்கள் எங்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த சிலுவையை நினைத்து ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தை பூரணமாய் தேவ சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும்படி எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க. அதன் பாதையில் உங்களுடைய வருகை மட்டுமா எங்களை நடத்து. எல்லா துதிகனமாகியுமே அவங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.